டிடெக்டிவ் ஏஜென்சி வழங்கும் கிரீஸ் நேரம். நீங்கள் வந்து கீபோர்டு வாசிக்கிறதுல எல்லா பாடல்களும் படிக்கிறேன்னு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் பாடல், அந்த சுந்தரி அப்படிங்கிற ஒரு பாடல் ஆரம்பி பார்த்தீங்கன்னா தளபதி, அது மிகவும் சிறப்பானது பாடல். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாகவும் போகும், மெலோடி சேரும். அது எப்படி அது உங்களுக்கு பிடிச்சது, அதனுடைய வார்த்தைகள் அது எப்படி? கண்டிப்பாக இது ராஜா சார் பாடல் தான். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பீஸ் தான். எல்லா இதுலையுமே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு எமோஷனல் மியூசிக்னாலும் இந்த மியூசிக் தான் கொண்டு வருவாங்க. அதுவும் அந்த ஃப்ரேமு, நம்ம தலைவர் நிற்பார், அப்படியே திரும்பி பார்ப்பார், அப்படியே பின்னாடி சூரியன் உதிக்கிற அந்த டைமு ரொம்பவே ஒரு செமையான சீனு, பின்னாடி அவ்வளோ ஆப்டான செமையான மியூசிக். மிக அற்புதமான ஒரு பாடல் வந்து ரசிச்சிருக்கீங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் சின்ன சின்ன ஆசை, அதாவது குழந்தைகளுக்கும் ஆசைகள் இருக்கும். இப்போ படத்துலேயும் அந்த சின்ன சின்ன ஆசையை கொண்டு வராங்க. அந்த படத்தினுடைய பாடல்களை ஏதாவது உங்களால் பாட முடியுமா? அதனுடைய சிறப்பை பற்றி சொல்ல முடியுமா? ரோஜா ஏஆர் ரஹ்மான் சாரோட படம், இது பாட்டு. கண்டிப்பாக இது பிடிக்காத ஆள்லே கிடையாது. எங்கே போனாலும், எந்த பள்ளி எங்கே போனாலும் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடுறது எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். நான் இது என்னோட 9ஆம் வகுப்புலேயே அதை பர்ஃபார்ம் பண்ணேன் பள்ளியில். போட்டு காமிக்கிறேன் அதை. ஓகே. சின்ன சின்ன ஆசை சிறுகடிக்கும் ஆசை, இப்போ கேட்டாலே அது நமக்கு பயங்கர வைரலாகவே இருக்குது. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த குக்கும் பாடலில் வர்ற வார்த்தைகள் மற்றும் அந்த இசையெல்லாம் எந்த விதமான உணர்ச்சியை வந்து ரசிகர்களுக்கு தருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குக்கும் ஜெயிலர் எனக்கு தெரிஞ்சு தலைவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு பாட்டு இதுக்கு மேலே வருமா, இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான பாட்டு தான். அனைவரும் வழக்கம் போல தலைவருக்கு செதுக்கி விட்டு அடக்கிட்டாரு. சூப்பர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இதுக்கு ஒவ்வொரு வேர்ட்லையுமே இந்த தலைவரோட ஃபேன் பாய் அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருக்காரு. நான் ரொம்பவே வைப் பண்ணிட்டு இருந்தேன். 9ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த பாட்டு வந்தபோது. ரொம்பவே வைப் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே கண்டிப்பாக வைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ மாஸ் அந்த சுச்சுவேஷனுக்கே இந்த பாட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு அற்புதமான ஒரு இசையை கொடுத்து அனைவரையும் மயக்கிட்டீங்கன்னே சொல்லலாம். அடுத்ததா மாஸ்டர் பிஜிஎம் இருக்குல்ல, அதுல
ஹீரோ வரும்போது அதனுடைய தீவிரம் பயங்கர இதாக இருக்கும். எலிவேஷன் பேக்கும் பயங்கரமாக இருக்கும். கரெக்ட். இதுக்கு காரணம் என்ன? அந்த இசை பின்னணி இசை வந்து ரசிகர்களிடையே எவ்வளவு வரவேற்பு பெற்றதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அனிருத் பாட்டு, அனிருத் பிஜிஎம் சொல்ல போனா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே பஸ்ஸை தாண்டி நம்ம தளபதி அப்படியே வருவாரு, பின்னாடி அடிச்சுக்கவே முடியாது. அந்த அப்படி ஒரு பிஜிஎம், அது பெர்ஃபெக்டான பிஜிஎம். அது இன்டர்வல்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க சேம் பிஜிஎம். அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த பிஜிஎம் பக்காவா எலிவேட் ஆயிடுச்சு. ஜெய்கிரீஷ், நீங்க ஒவ்வொரு படங்களும் பிஜிஎம் வந்து ரொம்ப அதிகமா ஈர்த்து அதில் மாஸ்டர் உள்ளிட்ட பட்ட இது பண்ணீங்க. இப்போ ரஜினிகாந்த் இதுல உங்களுக்கு பிடிச்சதை எதாவது நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் இதுல எனக்கு பேட்டை பிஜிஎம் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அது ட்ரம்பெட்லாம் நல்ல அனிருத் வேலை வாங்கி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னா கூலியில தான், கூலியில அந்த பவர் ஹவுஸ் பாட்டு வந்துச்சு. அதில் பின்னாடி பிராஸு எல்லாம் வச்சு செம்மையாக அரேஞ்ச் பண்ணி அந்த எலிவேஷன் இந்த படத்தில் அவ்வளோ பெரிய சீன்ஸ் இருக்காது, ஆனால் பிஜிஎம்லே பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டாரு அனிருத். இப்படி வைக்கிறாரு. கூலி படத்தில் உள்ள அந்த பிஜிஎம்ல அந்த ரசிகர்களே அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுறேன். ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் படம், அதனால இதுக்கு முன்னாடி லியோ வந்துச்சு, மாஸ்டர் எடுத்தவர், விக்ரம் எடுத்தவர், அதெல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க கூலிக்கு. அது எதிர்பார்ப்பும் ஓரளவுக்கு தீர்ப்பு பண்ணிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம். அதை விட அனிருத் எந்த படத்துல இருந்தாலும் கண்டிப்பா செதுக்கிடுவாரு. இந்த படத்துலயும் இந்த பிஜிஎம் நல்லாவே வரவேற்பட்டுச்சு, நல்ல ஒரு பிஜிஎம் தான். ஜெய்கிரீஷ், அதாவது 4 இசை பாடல் வந்து மிகவும் அற்புதமான பாடல். அது இசையானாலும் சரி, அது குரலானாலும் சரி, அனைவருடைய மனதிலும் நெருடக்கூடிய வகையில் அது மெலோடிஸ் வந்து மிக சிறப்பானதாக அமைஞ்சதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏஆர் ரஹ்மான் சார் பாடல் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. செம்மையான ஒரு பாட்டு. அந்த பின்னாடி சின்ன ஒரு ட்ரம்ஸ் தாங்க நின்ட்டு, இந்த அந்த தப்லாவா, அந்த தப்லா குட்டி இதுவாக தான் வரும், அதிலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க ஏஆர் ரஹ்மான் சார். வேற அதில் வச்ச கார்ட்ஸு, இந்த மெலடி கிரியேட் பண்ண விதமே மாஸ்டர் மைண்ட் நான் ஏஆர் ரஹ்மான் சார் தான் பண்ண முடியும். அது ஆஸ்கார் நாயகன் பண்ணிக்கலாம். ரெட்டைனால எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா அதை பற்றி நீங்கள் சும்மா கலக்குங்களா பார்ப்போம். எனக்கு தலைவரோட ரொம்ப பிடிச்ச படம் பேட்டை தான். அது ரொம்ப ரொம்ப பேசப்படலை, ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் பயங்கரமாக அதை எழுதியிருந்தாரு, டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும், ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும். நார்மலான சாதாரணமான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், நான் அவ்வளோ அழகாக அவ்வளோ மாதம் நல்லா எலிவேட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அது முக்கியமான காரணம் வழக்கம் போல் அனிருத்துட்டு தான் வரணும்.
விஜய் மணி அணிவிட்டான். இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஆர்கெஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணி ஒரு மாஸ் விஜயமே டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து செமையா எலிவேட் பண்ணி பிராஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஒட்வின்ஸ் எல்லாத்தையும் போட்டு சூப்பரா பண்ணிடுறாங்க. இது அதை நான் போடுறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அந்த பாடல் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வழக்கம் போல கச்சேரி ஆரம்பிங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட பாடல் தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடித்தமான பாட்டு தான் இது. இது கேட்காம ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லா இளைஞர்கள் முதற்கொண்டு முதியோர்கள் வர எல்லாருமே ரொம்ப பிடித்தமான பாடல். நிறைய டிவியில் நான் அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய தடவை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எனக்கும் ரொம்பவே பிடிச்சமான பாட்டு தான். இது வச்சிருக்க காட்சு அதுவும் ரொம்ப நார்மலான காட்சி இல்லைங்க. அப்படியே நார்மலான காட்சி தான். ஆனால் இன்டர் கேப் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டக்கு டக்குன்னு எல்லா காட்சும் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த பாட்டில் ஹாரிஸ் ஜெயராஜ். அருமையாக குறைந்த நேரத்தில் வந்து எப்படி அழகாக அந்த பாட்டை சொல்லலாங்கிறது கிறிஸ்டிட்ட தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே எக்ஸலன்ட். இப்போ சமீபத்தில் நீங்கள் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக கடைசி மீன்ஸு கடந்த ஆண்டு அல்லது உங்கள் வகுப்புல ஏதாவது ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க. அநேகமாக உங்கள் வீட்டில் கேட்டப்போ சொன்னாங்க லவ் சர்க்யூட்டுங்கிறது உங்களுக்கு மிகவும் பிடிச்சதா சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லிட்டு அந்த சாங்ஸை சும்மா செமையாக படிச்சு கேட்டுங்க போகலாம். இந்த பாட்டு லவ் சர்க்யூட் வந்துட்டு இதுக்கு பெரிய கதை உண்டு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இது நான் 9th கம்போஸ் பண்ணேன். டியூனு எல்லாம் லிரிக்ஸும் என் ஃப்ரெண்டு அபினவ் 9th தான் எழுதினான். பேர் வந்துட்டு ஜெரேமியான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன்கிட்ட இருந்தால் இந்த பாடலோட பேர் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு தெரியல. நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஸ்கூலில். அப்போ திடீர்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டுக்கு எந்த மாதிரி பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சும்மா ஒருத்தரும் ஒவ்வொரு காமன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஜிம்மி வந்துட்டு என்ன பாட்டு என்ன மாதிரி பாட்டுன்னு கேட்டால் டக்குன்னு அப்படின்னு வந்து இது லவ் வச்சு தான் ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு பாட்டு அப்படின்னா ஜிம்மி டக்குன்ட்டு ஃபிசிக்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம். இந்த பேட்ரி அதெல்லாம் நினைக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து சர்க்கியூட்னு பேர். அதனால சும்மா அடிச்சுட்டான் லவ் சர்க்கியூட் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாருமே பிடிச்சிருச்சு. ஓகே சூப்பர் இதுதான் ஹூக்கு பேரு. இதை வச்சு தான் நம்ம இந்த பாட்டை எழுதுறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சா. நான் டியூன் போட ஆரம்பிச்சேன். போயிட்டே இருந்துச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 11th முடிக்க போறேன். இப்போ அந்த பாட்டை நான் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். உண்மையிலே மிக அற்புதமான விஷயம். அதாவது மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது மற்ற விஷயங்கள் ஆர்வம் காட்டுறதுல அதாவது ஒரு பிசிக்ஸ் ஒர்க்கில் அதுவும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு சிந்தனையோட நீங்கள் செயல்பட்டது உங்கள் 3 பேரையுமே உண்மையில பாராட்டும்.
இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து வளரக்கூடியது. வெற்றி நடைபோடும். உங்கள் பாட்டை பாடுங்க பார்ப்போம். அற்புதமா இருந்துச்சு உண்மையிலே. அதாவது மனசுக்குள்ள அப்படி தொட்டு அப்படி துள்ளி எழுதுகிற மாதிரி இருக்கு இந்த பாடல் வந்து. அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடலையும் எழுதி அல்லது இசையமைச்சு மிக பிரமாண்டமாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் குரூப்புக்கு உண்மையிலே இந்த நேரத்தில் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. இப்போ நீங்கள் இளம் வயதினர்களை வந்து மத்தியில் வந்து நீங்கள் இப்போ முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க கீபோர்டு வாசிக்கிறதுல. உங்களை சார்ந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதுக்கு எப்படிப்பட்ட ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். முதல்ல இதில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு விஷயம் பிடிச்சிருக்குது, ரொம்பவே ஹார்ட்லேருந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தான் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஸோ அதுதான் உங்களுக்கு இது அப்படின்னு ஆயிரும். ஈவன் நான் மியூசிக் கம்போசிங்லையுமே எனக்கு எப்போதுமே ஒரு ஜாலியாக ஒரு புது டியூன் எடுத்து விடுறது, நானே மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கிறது, இது என்ன பண்ண அது எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் அதான் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கூலில் இருக்கும்போது சும்மா அதை யோசிச்சுட்டு இருப்பேன். எல்லாருமே கேட்பாங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கேன், மண்டியில் ஓடிட்டு இருக்கு, இதுதான் ஓடும் இல்லை, இசை தான் ஓடிட்டு இருக்கோம். இது அடுத்து என்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன கார்ட்ஸ் பண்ணலாம்,
எப்படி லிரிக்ஸ் வச்சுக்கலாம், எப்படி மியூசிக் பண்ணலாம், இதுக்கு இந்த இடத்துல எப்படி எலிவேட் பண்ணலாம், அது எல்லாமே யோசிச்சுட்டே தான் இருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான செயல் தான் இந்த சினிமா மியூசிக் எல்லாமே. எனக்கு அதுதான் எனக்கு என் பேஷன் எல்லாமே, கனவு எல்லாமே தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது சினிமா மியூசிக்னாலே. ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இஃப் யூ ட்ரூலி லவ் சம்திங், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் அது கண்டிப்பாக பெரிய ஆளாக வரதான் போறீங்க. கமலஹாசன் நடித்த படத்துல மிக முக்கியமான படம் குணா. அதுல ஒரு பாடல் வந்து சிறப்பு அமைஞ்சிருக்கும். கண்மணி அன்போட காதலன், அந்த பாடல் சிறப்பானது. கவிதை நன்னாக்கு கொட்டுது. ஒவ்வொரு வார்த்தையும் மிக பிரமாண்டமா கடைசியில் இருக்கும். அந்த இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் ஆதரே அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த விஷயத்தை அந்த பாடலை நீங்க சொல்லி அதுல எது பிடிச்சிருந்துச்சு, எது எப்படி சொல்லி நீங்க பாடிக்கலாம். ராஜாசர் பாட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ராஜாசர் பாட்டுனா டச்சிங்கா இருக்கும். இதுவுமே ஒரு டாப் 10 டச்சிங் பாட்டு தான். இப்போ ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பசங்க குரூப் பசங்க ஒருத்தன் குழியில விழுந்து மாட்டிப்பான். அங்கே அது குணா கேவ்ஸ் தான், அந்த படம் கேவ்ஸ் தான். அது அவ்வளோ அழகாக காமிச்சிருவாங்க அந்த படத்தை. அந்த படத்தையும் குணா படத்தையும் ரெஃபரன்ஸ் காமிச்சு கடைசியில் மனிதர் நடந்து கொள்ள இது மனிதர் காதலில் அந்த நேராக வரும்போது இந்த பாட்டு வரதா இருக்கட்டும், அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த படம், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ரொம்ப போட்டு வைக்கிறேன். அதாவது நீங்க வந்து வெவ்வேறு மியூசிக்கில் வந்து பல்வேறு கீபோர்டுகளை வந்து பல பாடல்கள் வந்து வாசித்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கீபோர்டு வாசிப்பாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது உங்களாலே பண்ணாம இருக்க முடியாது, உங்களாலே நீங்களே தடுக்க முடியாது. எனக்கு பர்சனலாக மியூசிக், இசை, ஒரு புது டியூன் மண்டியில் வர்றது எல்லாமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் தான். ரொம்பவே அதில் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பேன். எப்போதும் சும்மா இருக்கும்போது ஏதாவது டியூன் வச்சுட்டே தான் இருப்பேன், ஏதாவது ஒரு காசு வச்சுட்டு தான் இருப்பேன். அடுத்த பாட்டு என்ன பண்ணலாம், அடுத்த லிரிக்ஸ் என்ன எழுதலாம், இதை எப்படி கொண்டு போகலாம், இதை எப்படி டெவலப் பண்ணலாம், எல்லாமே அதான் எங்கள் ஓடிட்டே இருக்கும் மைண்டில். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு சக்ஸஸ் அப்படின்னா பணம் இல்லை, பெரிய ஃபேமு அதுவுமே இல்லை. லைக் ஸ்டுடியோவில் உட்காந்து நான் ஒரு டியூன் போட்டுட்டு இருக்கிறேன், அதை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு ஒன்று ஃபீல் இருக்கும்ல, சூப்பராக இருக்கு, அதுதான் எனக்கு சக்ஸஸ். எனக்கு ரொம்பவே ஒரு கனெக்டடான விஷயம் தான் எனக்குள்ள. இன்னும் நான் நிறைய பாட்டு பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா யாராலும் உங்களால் தடுக்க முடியாது, நீங்களே உங்களால் தடுக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வருவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலே மனசு வச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அதாவது ஒரு பிடித்த விஷயத்த மனசோட அது மனசால் நினைச்சு அதை கொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் மீன்ஸ் இந்த சினிமா துறையிலையோ அல்லது இந்த மியூசிக் துறையிலையோ பெரிய அளவில் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கிறதா? அதற்கான முயற்சி நீங்கள் எதுவும் ஈடுபடுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக எனக்கு இருக்குது.
நான் இசையமைக்கணும், அது ஒரு ஆசை. படம் எடுக்கணும்னு அதோட பயங்கரமான ஆசை இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக நிறைய தாட்ஸ் இருக்குது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளி மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நிறைய கதையை யோசிச்சிருக்கேன். ஒரு கதைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு இந்த நிஜ வாழ்க்கை, அவனோட ரியல் வேர்ல்டு, என்னோட என் வயசுல வச்சுக்கோங்களா, ஒரு 11 படிக்கிற பையன், அவனுக்கு அது பிடிக்கல. அதனால அவன் கனவுல அவன் நினைச்ச வாழ்க்கை எப்படி வாழ்றான் வச்சு ஒரு கதை யோசிச்சிருக்கேன். இது ஒரு மரத்தை இருக்கு. ஆனா அந்த கதையே நான் மைண்ட்குள்ள மறுபடியும் போட்டு பார்த்துருக்கேன். அந்த படத்தையே நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஃபுல்லாவே. எனக்கு அந்த படம், நான் நினைச்ச படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு மக்களுக்கு என்னோட தாட்ஸ், இந்த சொசைட்டி, அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆசை. எனக்கு ஒரு நாள் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை வச்சு சொசைட்டியும் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அப்படி பார்க்கறேன், அதை வச்சு அதோட நம்பிக்கை இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசையை வளர்த்துக்கிறது இசையிலையோ இல்லையோ சினிமாவில் வரணும், நான் பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இது மிக சிறப்பு. உண்மையிலே அது வெற்றி பெற உண்மையிலே நான் வாழ்த்துகிறேன். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்தில் சமீப காலங்களில் ஏதாவது குறும்படங்களோ அதற்கான முயற்சிகளோ நீங்கள் வேற ஏதாவது ஈடுபட்டுருக்கீங்களா? ஆமாம், ஈடுபட்டிருக்கேன். நேற்று கூட ஒரு குறும்படத்தில் நடிச்சுட்டு தான் வந்தார். என் மாமாவோட குறும்படம் தான், நல்லாவே வந்துருந்துச்சு நடிச்சது. நான் அதில் நடிக்க தான் செஞ்சேன். ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க, எடுத்தாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன் என் மாமான்ட்டு இருந்து. என் நண்பர்களும் அதில் நடிச்சிருந்தாங்க, உதவுனாங்க. எனக்கு ரொம்பவே நன்றி. நல்ல ஒரு படமாக வரும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்கல்ல, அந்த டைமில் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கோம். என்ன கதைன்னா, படத்துக்குள்ள ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவங்க எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க படிப்பு தான் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறாங்கல்ல, வழக்கம் போல என்னோட இதே தாட் தான். அதையும் கொண்டு வர மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். அதை நான் எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரீசெண்டாக தேர்தல் வர இருக்கிறது, சட்டமன்ற தேர்தல். அதற்காக விழிப்புணர்வு, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மியூசிக்கோ லெவலில் மக்களிடம் கொண்டு சொல்வதற்கு ஏதாவது முயற்சி? நான் எடுத்ததில்லை. முன்னாடி அது ஒரு குறும்படம் நானும் மாமா எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அதை வச்சு தான். இப்போ அவங்க என்ன பேசிக்காக ஒரு கதைன்னா, பசங்க 3 பசங்க விளையாண்டுருப்பாங்க. இந்த மாமா வருவாங்க, வந்துட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் வேறு வருது, யார் போட்டு வருதுன்னு கேட்பாங்க. அவங்களாம் ஒரு கட்சி சொல்லுவாங்க, ஒரு கட்சி ஆளுகளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ரொம்பவே மொக்கையான ரீசன் தருவாங்க. இவர் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக விளாடுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் பயங்கர ஃபேமஸாக இருப்பார், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கட்சி சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கான ஒரு இதுதான். அனலைஸ் பண்ணுங்க, உட்காந்து யோசிங்க, சிந்திங்க. ஒவ்வொரு கட்சியாக பின்னாடி பாருங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, உங்கள் கொள்கை என்ன, வெளிப்படையாக வச்சு பார்க்காதீங்க. உள்ளே என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு பர்சனலாக என்ன வேணும் இந்த நாட்டில் இருந்து, அதெல்லாம் அந்த கட்சிக்கு இது பண்ண போதான்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அனலைஸ் பண்ணால் ஒரே ஒரு கட்சி தான் வரப்போகுது ஓட்டிங்கில். அது வச்சு அந்த படம் எடுத்துருக்காங்க. நல்லா வரும், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய முயற்சி உங்களுடைய பாராட்டு. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. பிளாக் பேந்தர் டிடெக்டிவ் ஏஜென்சி வழங்கும் குழந்தைகள் நேரம், அதாவது கிரிஷ் நேரம். இதில் முதலாக நம்மளுடைய ஜெய் கிரிஷ் மிக அற்புதமான பாடல் பாடி காட்டினாங்க. கீபோர்டை எப்படி வாசிக்கணும், மற்றவர்களுக்கு எப்படி உற்சாகப்படுத்தணும், அவருடைய ஒவ்வொன்றிலையும் பிஜிஎம் எப்படி இருந்துச்சுங்க நம்ம தெளிவாக பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ராமலிங்கம். ஜெய் கிரிஷ். நன்றி, வணக்கம்.